பாபா சாஹிப் டாக்டர் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் 1891ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி பிறந்தார். அவர் தனது பெற்றோரின் 14வது மற்றும் கடைசி குழந்தை ஆவார். தந்தை பிரிட்டிஷ் இராணுவத்தில் சுபேதாராக பணியாற்றினார். டாக்டர் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் அவர்களின் தந்தை பணியில் இருந்தபோது ஓய்வு பெற்றபோது அம்பேத்கர் அவருக்கு வயது 2 கூட ஆகவில்லை. அவருக்கு 6 வயதாகும்போது அவரது தாயார் இறந்துவிட்டார். பாபா சாஹிப் தனது ஆரம்ப கல்வியை பம்பாயில் பெற்றார். இந்தியாவில் தீண்டத்தகாதவராக இருப்பது என்ன என்பதை அவர் தனது பள்ளி நாட்களில் இருந்தே கடுமையான அதிர்ச்சியுடன் உணர்ந்தார். டாக்டர் அம்பேத்கர் சதாராவில் தனது பள்ளிக் கல்வியை எடுத்துக்கொண்டிருந்தார். துரதிர்ஷ்டவசமாக டாக்டர் அம்பேத்கர் தனது தாயை இழந்ததால் அவருடைய அத்தையின் அரவணைப்பில் வளர்ந்து வந்தார். பின்னர் அவர்கள் பம்பாய்க்கு இடம்பெயர்ந்தனர். அவரது திருமணம் 1907ஆம் ஆண்டு மெட்ரிகுலேஷன் படிப்பை முடிந்ததும் நடைபெற்றது. டாக்டர் அம்பேத்கர் தனது பட்டப்படிப்பை பம்பாயில் உள்ள எல்பின்ஸ்டன் கல்லூரியில் முடித்தார். அதற்காக பரோடாவைச் சேர்ந்த சாயாஜிராவ் கெய்க்வாட் அவர்களின் உதவித்தொகையை பெற்றார். பட்டப்படிப்பு முடிந்ததும் பத்திரத்தின்படி பரோடா சமஸ்தானத்தில் சேர வேண்டும். அவர் பரோடாவில் இருந்தபோது தனது தந்தையை இழந்தார். 1913ஆம் ஆண்டு டாக்டர் அம்பேத்கர் உயர் படிப்புக்காக அமெரிக்கா செல்ல அறிஞராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதுவே அவரது வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்தது. அவர் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முறையே MA மற்றும் PhD பட்டங்களை பெற்றார். பின்னர் மேல் படிப்புக்காக லண்டன் சென்றார். அதன் பின்னர் ஜெர்மனியில் உள்ள பான் பல்கலைக்கழகத்தில் சில காலம் படித்தார். 1916ஆம் ஆண்டில் அவர் இந்தியாவில் சாதிகள், அவர்களின் வழிமுறை, தோற்றம் மற்றும் வளர்ச்சி என்ற கட்டுரையை படித்தார். 1916ஆம் ஆண்டில் அவர் தனது ஆய்வறிக்கை இந்தியாவுக்கான தேசிய ஈவுத்தொகை ஒரு வரலாற்று மற்றும் பகுப்பாய்வு ஆய்வு எழுதி தனது PhD பட்டம் பெற்றார். இது 8 ஆண்டுகளுக்கு பிறகு பிரிட்டிஷ் இந்தியாவில் மாகாண நிதியின் பரிணாமம் என்ற தலைப்பில் வெளியிடப்பட்டது. இந்த உயர்ந்த பட்டத்தை பெற்ற பிறகு அவர் இந்தியாவுக்கு திரும்பினார். நீண்ட காலத்திற்கு அவரை நிதியமைச்சராக வளர்க்கும் நோக்கில் பரோடா மகாராஜாவின் இராணுவ செயலாளராக நியமிக்கப்பட்டார். பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் 1917 செப்டம்பரில் சொந்த ஊருக்கு திரும்பினார். அவருடைய உதவித்தொகை காலம் முடிவடைந்து பணியில் சேர்ந்தார். ஆனால் நவம்பர் 1917 வரை நகரில் சிறிய காலம் தங்கிய பிறகு அவர் மும்பைக்கு புறப்பட்டார். தீண்டாமையின் அடிப்படையில் அவர் எதிர்கொண்ட கொடுமைகளை அவர் சேவையை விட்டு விலகச் செய்தது. டாக்டர் அம்பேத்கர் பம்பாய்க்கு திரும்பி சிட்டன்ஹாம் கல்லூரியில் அரசியல் பொருளாதார பேராசிரியராக சேர்ந்தார். நன்றாக படித்ததால் மாணவர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றார். ஆனால் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்தார். பொருளாதாரத்தில் தனது படிப்பை மீண்டும் தொடங்கினார். கோலாப்பூர் மகாராஜா அவருக்கு நிதி உதவி செய்தார். 1921இல் அவர் தனது ஆய்வறிக்கையை எழுதினார். பிரிட்டிஷ் இந்தியாவில் இம்பீரியல் நிதியின் மாகாண பரவலாக்கம் மற்றும் அவரது MSc லண்டன் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றார். பின்னர் அவர் ஜெர்மனியில் உள்ள பான் பல்கலைக்கழகத்தில் சில காலம் கழித்தார். 1923இல் அவர் தனது ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தார். ரூபாயின் பிரச்சினை, அதன் தோற்றம் மற்றும் தீர்வு TSc பட்டம் பெற்றார். அவர் 1923ஆம் ஆண்டு பார் அழைக்கப்பட்டார். 1924இல் இங்கிலாந்திலிருந்து திரும்பி வந்த பிறகு சர் சிமன்லால் செட்டல்வாட் தலைவராகவும் டாக்டர் அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட வகுப்பினரின் நலனுக்காக ஒரு சங்கத்தை தொடங்கினார். கல்வியை பரப்புதல், பொருளாதார நிலைமையை மேம்படுத்துதல் மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினரின் குறைகளை பிரதிநிதித்துவப்படுத்துதல் ஆகியவை சங்கத்தின் உடனடி நோக்கமாக இருந்தது. புதிய சீர்திருத்தத்தின் பார்வையில் தாழ்த்தப்பட்ட வகுப்பினரின் காரணத்தை நிவர்த்தி செய்ய ஏப்ரல் 3, 1927இல் பகிஷ்கிருத பாரத் என்ற செய்தித்தாள் தொடங்கப்பட்டது. 1928இல் அவர் பம்பாயில் உள்ள அரசாங்க சட்டக்கல்லூரியில் பேராசிரியரானார். 1935 ஜூன் 1ஆம் தேதி அதே கல்லூரியின் முதல்வரானார். 1938இல் அவர் பதவி விலகும் வரை அந்த பதவியில் இருந்தார். அக்டோபர் 13, 1935 அன்று நாசிக் மாவட்டத்தில் யோலாவில் தாழ்த்தப்பட்ட வகுப்பினரின் மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் அறிவித்து இந்துக்களுக்கு அதிர்ச்சி அளித்தார். நான் இந்து மதத்தில் பிறந்தேன், ஆனால் நான் ஒரு இந்துவாக இருக்க மாட்டேன். அவரது முடிவை ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் ஆதரித்தனர். 1936இல் அவர் பம்பாய் பிரசிடென்சி மகர் மாநாட்டில் உரையாற்றினார் மற்றும் இந்து மதத்தை துறக்க வேண்டும் என்று வாதிட்டார். ஆகஸ்ட் 15, 1936இல் அவர் தாழ்த்தப்பட்டவர்களுக்கான நலனை பாதுகாப்பதற்காக சுதந்திர தொழிலாளர் கட்சியை உருவாக்கினார். இது பெரும்பாலும் தொழிலாளர் மக்களை உருவாக்கியது. 1938இல் தீண்டத்தகாதவர்களின் பெயர் மாற்றத்தை ஏற்படுத்தும் மசோதாவை காங்கிரஸ் அறிமுகப்படுத்தியது. டாக்டர் அம்பேத்கர் அதை விமர்சித்தார். அவரது பார்வையில் பெயரை மாற்றுவது பிரச்சினைக்கு தீர்வாகாது.
1942 அவர் இந்திய கவர்னர் ஜெனரலின் நிர்வாகக் குழுவில் தொழிலாளர் உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். 1946 வங்காளத்திலிருந்து அரசியலமைப்பு சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். சுதந்திரத்திற்கு பிறகு 1947 நேருவின் முதல் அமைச்சரவையில் சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார். ஆனால் 1951 அவர் காஷ்மீர் பிரச்சினை, இந்தியாவின் வெளியுறவு கொள்கை மற்றும் நேருவின் இந்து கோட் மசோதா தொடர்பான கருத்து வேறுபாடுகளை வெளிப்படுத்தி தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். 1952 கொலம்பியா பல்கலைக்கழகம் அவருக்கு LLD பட்டம் வழங்கியது. இந்திய அரசியலமைப்பு வரைவு தொடர்பாக அவர் ஆற்றிய பணியை அங்கீகரிக்கும் வகையில் 1955 அவர் மொழியியல் மாநிலங்கள் பற்றிய சிந்தனைகள் என்ற தலைப்பில் தனது புத்தகத்தை வெளியிட்டார். 1952 கொலம்பியா பல்கலைக்கழகம் அவருக்கு LLD பட்டம் வழங்கியது. 1953 ஜனவரி 12 அன்று உஸ்மானியா பல்கலைக்கழகத்திலிருந்து டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. இறுதியில் 21 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் 1935 யோலாவில் நான் ஒரு இந்துவாக பிறக்க மாட்டேன் என்று அறிவித்ததை உண்மை என்று நிரூபித்தார். 1956 அக்டோபர் 14 நாக்பூரில் நடந்த ஒரு வரலாற்று விழாவில் புத்த மதத்தை தழுவி 1956 டிசம்பர் 6 இறந்தார். டாக்டர் அம்பேத்கரின் இந்த ஒளிரும் வாழ்க்கை வரலாறு அவர் படிப்பிலும் செயலிலும் இருந்த ஊக்கத்தை காட்டுகிறது. முதலாவதாக அவர் தனது படிப்பை பொருளாதாரம், அரசியல், சட்டம், தத்துவம் மற்றும் சமூகவியல் ஆகியவற்றில் சிறந்த அறிவை பெற்றார். அவர் பல சமூக முரண்பாடுகளை சந்திக்க வேண்டியிருந்தது. ஆனால் அவர் தனது வாழ்நாள் முழுவதையும் படிப்பிலும் நூலகங்களிலும் செலவிடவில்லை. தாழ்த்தப்பட்ட வகுப்பில் உள்ள தனது சகோதரிகளை ஒருபோதும் மறக்காததால் கவர்ச்சிகரமான சம்பளத்துடன் கூடிய உயர் பதவிகளை அவர் மறுத்துவிட்டார். அவர் தனது வாழ்நாள் முழுவதையும் சமத்துவம், சகோதரத்துவம் மற்றும் மனிதநேயத்திற்காக அர்ப்பணித்தார். தாழ்த்தப்பட்ட வகுப்பினரின் மேம்பாட்டுக்காக தன்னால் இயன்றவரை முயற்சி செய்தார். இந்தியாவின் சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு நாமும் நன்றி செலுத்துவோம். நன்றி, வணக்கம்.